ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆதி வந்து கேசவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பிளான் பண்ணி வச்சுருக்க? பாரதி உன்னை ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைடா. பாவண்டா, அவங்கள போட்டு நீ ரொம்ப தொந்தரவு பண்ணுறடா அப்படின்னோன்னே, உங்கள் அம்மாவும் நீயும் ரெண்டு பக்கமும் இடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னோன்னே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடக்கணும்னா அதுக்கு முயற்சி செஞ்சால் தானே அது ஆகும். நான் வந்து அவங்கள விரும்புகிறேங்கிறத உணர்ந்துட்டேன். அவங்க என்ன விரும்புகிறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு எப்போ தெரிய போகுதோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி என்னமோ பண்ணு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க ரெண்டு பேரும். பாரதி வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. வந்த வேகத்துக்கு லதா வந்து கேட்குறாங்க, ஆமாம் பார்த்துட்டியா அவரோட லவ்வர் எப்படி இருக்காங்க அப்படின்னோன்னே, நான் தூரக்க இருந்து தான் பார்த்தேன், அவங்க நல்ல குணமாக இருக்காங்க, செக்யூரிட்டிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த விஷயத்தில் வந்து நல்லா. இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் நல்லா அழகாக இருக்காங்களா இல்லை அவங்க பொருத்தமாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்க தூரக்கேருந்து பார்க்கறதுக்கு மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் தெரியுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து நான் சொல்லியிருக்க வாக்குனால வந்து தேவையில்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோன்னே, இதில் என்ன கஷ்டம்? அவங்க அம்மாக்கிட்ட சொன்னால் தானே ஆதியோட லவ்வை வந்து சேர்த்து வைக்கிறாங்களா இல்லை என்ன ஏதுன்னு தெரியும். அதுக்கு தானே உன்னை பார்க்க சொல்லியிருக்காங்க, அதை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படின்னோடனே, சரி இதுக்கு ஐடியா பண்ணி வச்சுருக்கியா அப்படின்னோடனே, கரெக்டாக வந்து ஆதி வந்து ரூம்லேருந்து வெளில போனோன்னே, நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், முதல்ல வந்து அவரோட ஃபோனை முதல்ல எடுத்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அதெல்லாம் எப்படி தெரியும்? அவர் தான் பாஸ்வேர்டு போட்டிருக்கால, அதெல்லாம் அசால்ட்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், வா போகலான்ட்டு ரூமுக்கு போகிறாங்க. போன இது லதா வந்து ஃபோனை நம்பர் அடிக்க தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இங்கே கூட ஃபோனை கொடுன்ட்டு பாஸ்வேர்டை போட்டு அனுப்புகிறாங்க. பெரிய ஆள் தான் போ, பெரிய ஆஃபீஸர் ஆகிட்ட போ, சிபிசிஐடியே மிஞ்சிருவ போல் அப்படின்னோடனே, சரி வந்த வேலையை பாரு அப்படின்னோடனே, ஃபுல்லாக மெசேஜ் பார்க்குறாங்க. மெசேஜ் பாரு, வாட்ஸ்அப் ஃபுல்லாகவே வந்து அந்த பொண்ணுக்கு வெறும் லவ் மெசேஜாக இருக்குது பாரு அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ மெசேஜ் படிக்க வந்த அந்த பொண்ணை வந்து நான் வர்றதுக்கு வந்து மெசேஜை அனுப்பி விட்டுரு, ஒரு பக்கத்தில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்ற மாதிரி அப்படின்னோடனே, சரி அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லினோன்னே அனுப்பி விட்றாங்க. அதே சமயத்தில் வந்து பாரதி வந்து லதாவை அழைச்சிட்டு வந்து கேசவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து வெளில வந்துடுறாங்க. வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆதி வந்து இங்கே அவங்க ஃப்ரெண்டு சௌமியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கேட்குறாங்க, இங்கே பற்றியா பாரதி வந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி உனக்கு தெரியுது? அதெல்லாம் எனக்கு வந்து ஹார்ட் வந்து தன்னால் ஃபீல் பண்ணிடும் அப்படின்னு. பாடுறா, சரி சரி அப்படின்னோடனே, லதா வந்து பாரதி கிட்ட கண்டிஷன் போடுறாங்க, இங்கே வந்ததுன்னா எனக்கு ஏதாவது நீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னோன்னு. வேணும் வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சின்ன பிள்ளை தர மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ பேசுகிற பண்ணுறத விஷயத்தை பார்த்தா என் பொண்ணே அழைச்சிட்டு வந்துடலாம் போல், நீ அதோட மோசமாக பண்ணிக்கிட்டு இருக்க, சின்ன பிள்ளை தரமாக இருக்க, எனக்கு வாங்கி தருவே மாட்டியா அப்படின்னோன்னே, சரின்னு ஒரு ஜூஸ் வாங்கி தராங்க. நம்ம வேணால் மாஸ்க் போட்டுட்டு வந்து பார்த்துருவாங்க, தெரியாதா? மாஸ்க் போட்டால் தன்னா துண்டாக தெரியும், தேவையில்லாமல் மாட்டி விடாத, வந்தால் கூட சாப்பிட வந்திருக்கோன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம், பேசாமல் இரு அப்படின்ட்டு அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து, இங்கே பார்த்தியா சௌமியா, அதுதான் என் லவ்வர் அப்படி பாரதி அப்படின்னு சொன்னோன்னே, லதாவை பார்த்துட்டு, என்ன காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அது லதா ஃப்ரெண்டு, நீ போய் அங்கே போய் பாரு, பின்னாடி இருக்காங்க, அவங்க ஃபேஸே தெரிலன்னொன்னே, சௌமியா வந்து ஃபோன் பேசுகிற மாதிரியே போயிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க பாரதியும் கையை வந்து மறைச்சிக்கிறாங்க அவங்க வராங்கன்ட்டு. அப்போன்னு பார்த்து வேணுன்ட்டே காலை இடிச்சிக்கிற மாதிரி கரெக்டாக சௌமியா பண்ணோன்னே, பாரதி ஃபேஸை பார்த்துறாங்க, கை கொடுத்து பாரதியும் இவங்களும் இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க சௌமியாவும். ஆமாம் பார்த்துங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. லதா சொல்கிறாங்க, இதை தான் பார்க்க வந்திருக்கேன்னு நீ தெரிஞ்சிச்சுன்னா என்னத்துக்கு ஆகுறது? ஆமாம் நீயே இன்ட்ரோ பண்ணி சொல்லி, உங்களை தான் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தோன்னு, தேவையில்லாமல் வேலையெல்லாம் பண்ணாத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. பாரதியை பற்றி வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சௌமியா கிட்ட ஆதி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சூப்பராக அழகாக இருக்காங்க, மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னோடனே, பாரதியை பற்றி உள்ள லைஃப் ஸ்டைல் எல்லாமே சொல்கிறாங்க. சொன்னோன்னே, சூப்பர்டா, நான் நினச்சி கூட பார்க்கல நீ வந்து இப்படிலாம் லவ் பண்ணுறேன்னு, உன் மேலே எனக்கு தனி மரியாதையே வந்துருச்சுன்னொன்னே, நிறுத்து, நான் ஒன்றும் பாரதியை வந்து சிம்பத்திக்காகலாம் லவ் பண்ணல, பாரதியும் தமிழையும் வந்து நான் கடைசி வரைக்கும் அக்கறையாக என் மனசு வந்து பார்த்துக்கணுன்னு சொல்லுது. அது இனம் புரியாத ஒரு ஃபீல், அது என்னால் விவரிக்கவே முடியல, அதனால் மட்டும்தான் நான் வந்து பார்த்துக்கிறேன் தவிர. சரிடா சூப்பர், வந்து நிச்சயமாக உன் மனசை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னோன்னே, ஆமாம் அவங்க உன்னை ஏற்றுப்பாங்களா அது எனக்கு தெரியலை, முதல்ல நம்ம சொல்லுவோம், அதுக்கு அடுத்தது அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஆஃபீஸ் வந்தோடனே லதாக்கு தெரியாமல் வந்து ஐடியா பண்ணி ஃபோனில் வந்து ஆதியோட ஃபோனை வந்து எடுத்து 4 மணிக்கு வரணும்னு மீட் பண்ண வச்சிடுறாங்க. மெசேஜ் அனுப்பினோன்னா பாரதி வந்து தலையில் லதாவை பட்டுன்னு தட்டுறாங்க. தட்டிட்டு, என்ன தூங்கிக்கிட்டு இருக்க, நான் மெசேஜ் பண்ண சொன்னால போய் மெசேஜ் பண்ணிட்டு வா, எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நேற்று சொன்னல அதே இடத்துக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னா மெசேஜை பண்ணி விட்டுறாங்க. பாரதி வந்து ஆதியை சமாளிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க அம்மா, ஆதியோட அம்மாவும் ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே